தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு நிஃப்டி எப்பதான் இந்த ட்ரெண்ட வந்து ஸ்டாப் பண்ண போகுது? அதே சமயம் எந்த பிரைஸ்ல பையர்ஸ் உள்ள வந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போறாங்க? இந்த 2 கேள்வி வந்து நெறைய பேருக்கு வந்து இப்ப இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு 2 கேள்விக்கான பதில தான் பார்க்க போறோம். எது வழியானா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ற இந்த ஒரு டூல் வழியா. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நமக்கு வந்து உண்மையான ரீசன் என்னன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம நார்மலா நியூஸஸ பார்ப்போம். இல்ல மத்த ஈவென்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா, அந்த எல்லா ஈவென்ட்டோட எமோஷன்ஸ் என்ன பண்ணிரும் உங்களுக்கு, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு படம் போட்டு விஷுவல் ரெப்ரசன்டேஷனா நமக்கு காமிக்கும். இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பட் தெரியாதவங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து ஆக்ஷன் மார்க்கெட் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அந்த ஆக்ஷன் மார்க்கெட்டோட பார்ட் 1 வீடியோ போய் நம்ம சேனல்ல வந்து பாருங்க. ஒரு ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அதுக்குண்டான லாஜிக் என்னன்னு நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க நம்ம சேனல பார்க்குறப்போ புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அனாலிசிஸ்குள்ள போயிடுவோம். இப்ப நீங்க தொடர்ந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கியே போயிட்டு இருக்கு. இப்போ கூட 25,637 வந்து நின்னுருக்கு. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்ல ஆல்ரெடி நிஃப்டியோட ஒரு அனாலிசிஸ் வந்து போட்டிருப்பேன். என்னன்னா, ஒரு கன்சாலிடேட்டட் ரேஞ்சோட ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் நீங்க கிளியரா பார்க்கும்போதே தெரியும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வேல்யூ ஏரியா லோ இது 2மே வந்து நியர் பை இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு நியர் பை ரேஞ்ச் இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஹையர் பிரைஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணல. லோவர் பிரைஸ்ல தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. அதேபோல டிரான்சாக்ஷனுமே வந்து பாட்டம்ல தான் அதிகமா இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலும், வால்யூம் ப்ரொஃபைல் இண்டிகேட் பண்றான். ஸோ நமக்கு என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட்டு சண்டேவே என்ன பண்றான் உங்களுக்கு, அது விச் மீன்ஸ் ஃப்ரைடே குளோசிங் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரைடே குளோசிங்லயே நான் வந்து நெகட்டிவா தான் போறேன்றத இண்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் க்ளூ மார்க்கெட் நம்மகிட்ட குடுக்குறது. சரிங்களா? நீங்க அந்த ஒரு க்ளூ எடுத்துக்கிட்டு, நீங்க டைரக்ட்டா சார்ட்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டு இந்த இன் பிட்வீன் ரேஞ்சுக்குள்ள ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்றான் உங்களுக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ளயே நான் ஃபுல் டே வந்து ரொட்டேஷன் ஆயிட்டு, ஒரு நார்மல் டேவா வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு ட்ரெண்டிங்கா இல்லாம, ஒரு வெரி நேரோ ரேஞ்சா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆனா, இந்த ஒரு டே மார்க்கெட் என்ன தான் பண்ணுது உங்களுக்கு? இந்த லோவர் சைட்ல தான் வந்து டைம ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ, இதுவுமே நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான செகண்ட் க்ளூ. ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் என்ன பண்றான்? கம்ப்ளீட்டா இந்த என்டையர் ஜோன் இருக்கு இல்லையா? அந்த என்டையர் ஜோன விட்டுட்டு, நேத்து எக்ஸ்பைரி அன்னைக்கு வெளிய வரான். வெளிய வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ரீமா வந்து டேவோட லோல வந்து குளோசிங் நிக்குது. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட் நேத்துல கிளியர் கட் கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ன்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ, அத ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இன்னைக்கும் டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்திருக்கு. ஸோ, இது வந்து எந்தவித ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸோ எதுவுமே கிடையாது. ஒரு பியூர் மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனாலிசிஸ் தான். ஸோ, ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கன்சாலிடேட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு செல்லர்ஸ் தான் உள்ள இருக்கான்றத இந்த பிஓசி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அத கன்ஃபார்ம் பண்ற விதமா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கம்ப்ளீட்டா அந்த லோவர் பிரைஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. வெரி நெக்ஸ்ட் டே இந்த ஜோன விட்டு மார்க்கெட் என்ன பண்றான்? ஃபுல்லா வெளிய வந்துட்டு அந்த டேவ எக்ஸ்ட்ரீமா கீழ குளோஸ் பண்றான். இங்க இடத்துல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அத அப்படியே மார்க்கெட் என்ன பண்றான்? இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கோட க்ளோஸுமே நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட்ல செல்லர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. இன்னும் பிரைஸ் கீழ போக போகுதுன்றத கிளியர் கட்டா இண்டிகேட் பண்ணுச்சு. நம்ப இந்த மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன நம்மளால என்ன முடியாதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? சரி ஓகே. இது ஒண்ணு ஆச்சா? நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இதுக்குள்ள நடந்த விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி, நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு இல்லையா? இது இன்னமும் கன்டின்யூ ஆக தான் போகுது. மார்க்கெட் நாளைக்கும் இந்த லோ உடைச்சுட்டு கீழ வரான் அப்படின்னாக்கா, மார்க்கெட் என்ன பண்ணணும்? இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆக தான் செய்யும். அப்படி அந்த ஃபால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா, எங்க ஸ்டாப் ஆகும்னா, 25,425 இந்த ஒரு சப்போர்ட் லைன் தான். சரி ஓகே. இப்ப இந்த சப்போர்ட் லைன் நீங்க எப்படி டிரா பண்றீங்கன்னா, சேம் இதுக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம எப்படி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் நம்ம வந்து டிரா பண்ணமோ, அதே மாதிரியான ஒரு ரேஞ்ச நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் காம்போசிட் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காமிக்கல. சப்போஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வேணும்னா என்ன பண்ணுங்க, நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா? அந்த குரூப்ல போனீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி நான் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். தெரியுதா உங்களுக்கு? சண்டே போட்ட மெசேஜ். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ அந்த சார்ட்ல பார்த்தோம் நம்ம லைவ் சார்ட்ல. இந்த ஜோன உடைச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் இப்போ? இந்த ஜோன விட்டு கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்கான். இப்போ நியர் பை இந்த ரேஞ்சோட லோவஸ்ட் பாயிண்ட்ல மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ இதையுமே மார்க்கெட் உடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன அந்த 25,425 விச் மீன்ஸ் இங்க வந்து ஒரு கிளஸ்டர் இருக்கு இல்லையா? ஹை வால்யூம் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் தான் நம்மளோட அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? இந்த கிளஸ்டர் சப்போர்ட்லயும் வந்து மார்க்கெட் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது உங்களுக்கு? இந்த வேல்யூ ஏரியா ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? தொட்டுட்டு இங்க இருந்து தான் ரிவர்சல் வர ஆரம்பிக்கும். நம்ம ஏன் இங்க ரிவர்சல் ஆரம்பிக்கும்னு சொல்றோம்னா, இங்க தெரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போறப்ப, சேம் பட் நம்ம எப்படி இங்க டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணி கீழ கொண்டு வரானோ, அதே பேட்டர்ன் தான் என்ன பண்றான் உங்களுக்கு? இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிட்டு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை நமக்கு என்ன பண்றது? இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட். அப் ட்ரெண்ட்ல போறான்றத இண்டிகேட் பண்ணிட்டு, ஒரு கம்ப்ளீட் டே இந்த ரேஞ்ச் விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், ட்ரெண்டிங்கா மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ இத நீங்க அப்படியே கவுத்து போட்டா தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். அத அப்படியே என்ன பண்ணுது இப்போ மார்க்கெட் உங்களுக்கு இங்க ஃபாலோ ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இது வந்து மத்த கன்ஃபர்மேஷனோ, இல்ல மத்த நியூஸோ நமக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன பண்ணும்? உங்களுக்கு தேவையான ஆன்ஸர்ஸ குடுத்துரும்.
நீங்க வந்து போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம சார்ட் கிட்ட வந்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ, அந்த 25 425ன்றது தான் நமக்கு வந்து ஒரு ஹை கிளஸ்டர் ஜோன் வந்து இருக்கு. ஸோ பையர்ஸ் வரணும்னாக்க என்ன பண்ணணும் கண்டிப்பா, இங்க இருந்து தான் வந்து மறுபடியும் பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு பிரைஸ புஷ் பண்ணி மேல கொண்டு போணும். அப்படி ஒருவேள இங்கேயும் வர முடியல, மார்க்கெட் என்ன பண்ணும்? 25 320 25 266 க்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணும்? உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு நீங்க இந்த இந்த நம்ம வந்து காம்போசிட் ஸ்ட்ரக்சரா பார்க்கிறோம். நீங்க சிங்கிள் டேவா எடுத்து பார்த்தீங்கனாலும், ஒரு நாளும் வேல்யூ என்ன பண்றோம் உங்களுக்கு மைக்ரேட் ஆயிட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஈவன் பிஓசி நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டவுன் சைட் பக்கம் தான் ஷிஃப்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு கிளியர் கட்டான டவுன் ட்ரெண்ட் இண்டிகேஷன். உங்களுக்கு எப்போ வேல்யூ வந்து மெர்ஜ் ஆயிட்டு, அந்த வேல்யூ வந்து ரேஞ்ச் வந்து அப்பர் சைட்ல எக்ஸ்டென்ஷன் நடக்குதோ, அப்பதான் மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படி நடக்கலன்னா, கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரு க்ளூ. இந்த க்ளூவ நீங்க கண்டுபிடிச்சாலே போதுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணாம நெறைய ட்ரேட் வந்து நம்ப எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ளூவ நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, என்ன மாதிரி நீங்களும் மார்க்கெட் ஃபுல்ல ஈஸியா ஸ்டடி பண்ணி, யாரோட உதவியுமே இல்லாம ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடரா வந்து உங்களால உருவாக முடியும். டைம் மட்டும் ஒரு 3 மாசம் குடுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? நம்மள மாரியே நீங்களும் மார்க்கெட் ஃபுல் ட்ரேடரா வந்து மாறலாம். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மகிட்ட மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோக்கான கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நவம்பர் 6ஆம் தேதி, நவம்பர் 10த் வரைக்கும் நம்மகிட்ட வந்து இந்த ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. 6500ன்னு சொல்லிட்டு. இந்த ரூ. 6500 உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 50 டேஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த 50 டேஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ன்றது நவம்பர் 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நவம்பர் 12ல இருந்து நம்மளோட 50 டேஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆகப்போது. Google Meetல நம்மளோட லைவ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இந்த லைவ்ல ஆக்ஷன் மார்க்கெட் தியரி, மார்க்கெட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ இது 3மே கம்பைன் பண்ணி ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்கும்? அதே மாரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 50 டேஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல நம்ம கத்துக்க போறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஒர்க் ஷாப். அதனால வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்க. பழைய ஸ்டூடெண்ட்டா இருக்கட்டும், இல்ல புதுசா நீங்க ஜாயின் பண்ணவங்களாகட்டும், எல்லாருமே இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஃபீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் குடுத்துருக்கேன். ஏன்னா 50 இயர்ஸ் நம்ம வந்து லைவ் வரப்போறோம். இதுல வந்து உங்களுக்கு தியரி கிளாஸ், பிராக்டிகல் கிளாஸ் 2மே வந்து உள்ள அடங்குது. ஏன்னா, இவ்ளோ கம்மியான பிரைஸ்ல நம்ம யாருமே வந்து புரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் குடுக்குறேன்னும்போது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். டிஸ்ப்ளேல வந்து போடுறேன். கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.